நெருக்கப்பட்ட ஒருவனை வேதத்தில் பார்க்கிறோம். அவன் பெயர் உங்களுக்கு தெரியும். 3 சேனைகள் சூழ்ந்து கொண்டார்கள். இதுதான் முடிவோ என்று யோசிக்கிற அளவிற்கு அகோரமான பிரச்சனைக்குள்ளே அவர் நிற்கிறார். ஆனால் தீர்க்கதரிசி சொன்னார், நீங்கள் கர்த்தரை துதியுங்கள். பாட்டு புக்கை திறந்து அவர்கள் எல்லோரும் பாட்டு பாடி கர்த்தரை துதிப்பாடினார்கள். விபரீதமாய் கர்த்தர் காரியத்தை மாற்றினார். நம்பர் 1, கர்த்தர் அவன் சார்பில் எழுந்தருளினார். உங்க வலது கரத்தை உயர்த்தும் போது இந்த டிசம்பர் மாதத்தில் கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் எழுந்தருளுவார். உங்கள் சத்துருக்களின் முன்னிலையில் எழுந்தருளுவார். உங்கள் நெருக்கத்தின் நடுவில் தேவன் உங்கள் குடும்பத்தில் எழுந்தருளப் போகிறார். 2வதாக அவனுக்காக கர்த்தர் யுத்தம் செய்தார். யுத்தம் கர்த்தருடையது. நீங்கள் சும்மா இருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன வார்த்தை அன்றைக்கு ஜெகோஷப்பாத்துக்கு நிறைவேறியது. இந்த மாதம் உங்கள் வலது கையை உயர்த்துவீர்களே, ஆனால் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், யுத்தங்கள் ஒன்று கூட தோல்வியடையாத சர்வ வல்லவர் யாக்கோபின் தேவன் யுத்தத்தில் வல்லவர். வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயர்ந்திருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிறார். யார் அந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் யுத்தத்தில் வல்லவர். இந்த மாதத்தில் கை உயர்ந்திருக்கும் போது உங்களை பார்த்து சொல்ல போறேன், உங்கள் யுத்தங்களை கர்த்தர் ஜெயமாய் மாற்றப் போகிறார். My God will fight your battles. உங்கள் யுத்தங்களை கர்த்தர் ஜெயமாய் முடிப்பார். இயேசுவின் நாமத்தில் அதை அறிவிக்கிறேன். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? 3வது அந்த வாலிப ராஜாவுக்கு நடந்தது வேதத்தில் உங்களுக்கு தெரியும். சத்துருக்களை நம்ம துரத்த வேணாம், அவங்கள துரத்திப்பாங்க. கரங்களை உயர்த்துகிறவங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறேன், நீ எதுவும் செய்ய வேணாம், நீங்கள் சும்மா இருங்கள். இந்த மாதத்தில் உன்னை எதிர்த்து வந்த எதிர்ப்புகளை கர்த்தர் குழப்பி விடுகிற மாதமாய் டிசம்பர் மாதம் இருக்கும். யெகோஷாபாத் கர்த்தரை துதித்தான். அவனை சுற்றி இருந்த சேனைகள் ஒருவரை ஒருவர் தாங்களாகவே தாக்கி குழப்பிக் கொண்டது போல சத்ருவின் பாளையத்தில் இன்றைக்கு காலையில குழப்பத்தை இயேசுவின் நாமத்தில் கட்டவிழ்க்கிறேன். உன் காரியத்தை கர்த்தர் ஜெயமாய் முடிப்பார் என்று இயேசுவின் நாமத்தில் அறிவிக்கிறேன். இதுவரையும் இல்லாத சத்தமான ஒரு அல்லேலூயா. உங்களை அழிக்க நினைத்தவர்கள் உங்களை அழிக்க முடியாமல் தத்தளித்து நிற்கும் ஒரு நாள், ஒரு மாதமாய் டிசம்பர் மாதம் இருப்பதாக. 4வது உங்களுக்கு தெரியும் நடந்ததென்ன? அவங்க செல்வம் எல்லாம் இவங்க செல்வமாய் மாறிட்டு. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? யார் செல்வம் அங்கிங்க மாறி வம்பு பண்ண நான் விரும்பல, ஆனா கையை உயர்த்துவீங்களா? இந்த மாதத்தில் ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எங்க இருந்து வராதுன்னு நினைக்கிறியோ, வரக்கூடாத இடத்திலிருந்து, வர முடியாத இடத்திலிருந்து கர்த்தர் உனக்கு செல்வ மகத்துவங்களை தந்து சத்துருக்களை கூட குழப்பி, ஆனா உன்னை கர்த்தர் அபண்டன்ஸ் செல்வ நிறைவில் டிசம்பர் மாதம் 31க்குள் அடுத்த 31 நாள் உங்களுடைய வாழ்க்கை பக்கத்தின் அடுத்த 31 நாளும் செல்வ நிறைவின் நாளாய் கர்த்தர் மாற்றி உன்னை உயர்த்துவார் என்று இயேசுவின் நாமத்தில் அறிவிக்கிறேன். பலத்த ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் இப்படி கடைசியா ஒன்னு சொல்லி முடிச்சிடலாம். ஒரு நாள் துன்பத்திற்கு கர்த்தர் அவருக்கு 3 நாள் செல்வத்தை அள்ளும் கிருபையை கொடுத்தார். வலது கை உயர்த்த மாட்டீங்களா? For 1 day of suffering, my God gave Jehoshaphat 3 days of abundance. உங்க துக்க நாளுக்கு பதிலாக, உங்க துன்ப நாளுக்கு பதிலாக, நீங்கள் துக்கத்தை கண்ட மாதங்களுக்கு சரியாக டிசம்பர் மாதத்தில் கர்த்தர் இன்ப மாதமாக மாற்றி இழப்புகள் எல்லாம் கர்த்தர் திரும்ப தந்து செல்வ மகத்துவத்தோடு டிசம்பர் 31ஆம் தேதி ராத்திரி 12 மணிக்கு வந்து உங்கள் ஆலயத்தில் சாட்சி சொல்லும் அளவிற்கு உன்னை வெற்றியாய் உயர்த்துவார் என்பதை இயேசுவின் நாமத்தில் அறிவிக்கிறேன். கையை தலைமையால தட்டி தான் ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? Come on, praise him, praise him. வாயை திறந்து காலையில கர்த்தரை துதியுங்கள். அவர் சேனைகளின் கர்த்தர். உனக்காக எழுந்தருளுவார். உன் குடும்பத்திற்காக யுத்தம் செய்வார். உன் பிள்ளைகளோடு கூட இருப்பார். உனக்கு ஜெயத்தை தருவார். இந்த 5 தீர்க்க தரிசன வார்த்தைகளை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளணும். மீண்டும் வலது கை உயர்த்துங்க. பாஸ்டர், எப்படி நீ வலது கை உயர்த்தினா எழுவது எப்படி? இடது கையில எழுது. Lift up your right hand wherever you are. இந்த வார்த்தையும் சொல்லி நான் வசனத்துக்குள் போகிறேன். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஒரு ஆயுதமும் இந்த நாளைக்கு பின்பு
மெல்ல அதன் கூர்மைகள் உடைந்து அது வாய்க்காமலே போகும் என்பதை இயேசுவின் நாமத்தில் அறிவிக்கிறேன். உனக்கு விரோதமாய் எழுதப்பட்ட எழுத்துகள், உனக்கு விரோதமாய் எழுந்த ஆயுதங்கள், உனக்கு விரோதமாய் வைக்கப்பட்ட என்ன சத்துருவனுடைய தீமைக்குரிய ஆயுதமாயிருந்தாலும் அது இந்த மாதத்தில் வாய்க்காமல் போகும் என்று இயேசுவின் நாமத்தில் அறிவிக்கிறேன். கையை தட்டி தான் ஓராமேன்னு சொல்லுங்க. இப்ப சொல்ற சில வார்த்தைக்கு ஆமேன்னு சொல்ல. வியாதி உங்களை விட்டு விலகி போகும். தரித்திரம் உங்களை விட்டு விலகிறோம். மலட்டு தன்மைகள் நீங்கிறோம். தோல்வி உன்னை விட்டு கர்த்தர் எடுத்துருவாரு. வலது கை என் பக்கமாய் நீட்டுங்க பார்க்கலாம். இந்த மாதம் நீங்க யாரும் வெறுங்கையா போக மாட்டீங்க. உங்கள் களஞ்சியங்களை கர்த்தர் நிரப்புவார். அல்ல அல்ல குறையாத ஒரு நிறைவை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. புதிய ஆரம்பங்களை தருவார், புது வெற்றிகளை தருவார், புதிய நிறைவுகளை தந்து உன்னை கர்த்தர் வாழ வச்சு உயர்த்துவார். மக்கள், இந்த மாதம் உயர்வின் மாதம். உங்களை உயர்த்த போறார். ஆமென். நம்ம 2019க்குள்ள போக போறோம். கர்த்தர் நான் நினைக்கிறேன் பெரிய காரியங்களை செய்ய போறார். 365 pages of a new book. உங்க வாழ்க்கையிலே கண்டிராத புத்தம் புதிய 365 பக்கங்களை கொண்ட புத்தகத்தினுடைய பங்குகளை எழுதி முடிக்கக்கூடிய சாட்சி நிறைந்த ஒரு வருஷத்தை 2019 உங்களுக்கு கர்த்தர் கட்டவிழ்க்க போகிறார். இதுவரை கண்டதலை இனி காண்பது ஆச்சரியமா இருக்கும். உங்க வாழ்க்கையின் சிறந்த மாதங்கள் உங்களுக்கு முன்பாக கட்டவிழ்க்கப்படுகிறது. கைத்தட்டி வரவேற்று கர்த்தருக்கு நன்றி சொல்வீர்களாக. ஆமென். 2 வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன். கர்த்தர் உங்க கூட இருப்பார். நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா? 5 மணிக்கு இப்படி ஆர்ப்பரிக்கிறீங்களே, அதனாலதான் எனக்கு நியூ லைஃப் சர்ச் ரொம்ப பிடிக்கும். தூங்காத ஒரு சபை. ஈவன் ஏர்லி மார்னிங் 5 o'clock. அது இந்த மாதம் என்னன்னு தெரியல, வர்ற ஸ்பீடே பார்த்தேன். எல்லாரும் வேகமாக தான் இருக்கீங்க. இப்பயே 2019 எதிர்பார்ப்புகள். ஓகே. அப்போஸ்தலர் நடபடிகள் 13, 21, 22 சங்கீதத்தின் புஸ்தகம் 75, 6, 7 நான் வாசித்து just very briefly I want to speak to you this morning. வாசிப்போம். நான் ஆங்கிலத்தில் வாசித்து பின்பு நீங்கள் சொல்லலாம். Afterward they asked for a king. So God gave them Saul, the son of Kish, a man of the tribe of Benjamin, for 40 years. And when he had removed him, 40 வருஷம் கேட்ட ராஜாவாகிய சவுலை கர்த்தர் கொடுத்தார். இப்ப கர்த்தர் சொல்றார், இப்ப நான் அவனை கலட்டணும். சில ராஜாங்களை கலட்டுற டைம் வந்துடுச்சு. Okay. He raised up for them David as king. அதற்கு பதிலாக அவர் தாவீதை ராஜாவாக ஏற்படுத்தினார். To whom also he gave testimony and said, I have found. நானே ஒருவனை கண்டுபிடிச்சிருக்கேன். David, the son of Jesse, a man after my own heart, who will do all my will. மொத்தத்தையும் சேர்த்து இப்படி சொல்றேன். கர்த்தர் சவுலை தள்ள ரெடி ஆயிட்டாரு. கர்த்தர் இருதயத்திற்கு ஏற்ற ஒருவனை ஏற்படுத்தும் ரெடி ஆயிட்டாரு. வலது கை உயர்த்துற உங்களை பார்த்து சொல்றேன், இந்த மாதத்தில் யாரை தள்ளுறாங்களோ தெரியாது, ஆனா அவரை நம்பி காத்திருந்த உன்னை கர்த்தர் ஏற்படுத்தி அமர வச்சு அழகு பார்த்து உனக்கு உரிய டெஸ்டினேஷன்ல உன்னை இந்த மாதம் தொடங்கி வழி நடத்துவார் என்று இயேசுவின் நாமத்தில் அறிவிக்கிறேன். நம்புறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. 75 சங்கீதத்தினுடைய 6, 7 இப்படி சொல்லுகிறது. For exaltation, for promotion. Over translation அந்த வேர்டு வித்தியாசமா இருக்கு. Exaltation, promotion, victory. Amen. My success comes neither from the east nor from the west or from the south. நார்த் மட்டும் விட்டுட்டார். ஏன்னா வடதிசையில தான் சியோன் பர்வதம் இருக்குன்னு 47 சங்கீதம் சொல்லுது. But God is the judge. God is the judge. கடைசியா நம்ம முடித்த ஹெவன்லி டாடி சர்வீஸ்ல கர்த்தர் நீதி பர்றார். உனக்கு எங்கெல்லாம் எவரெல்லாம் நீதி இழைத்தார்களோ அங்கெல்லாம் தேவன் நீதியை கர்த்தர் உனக்கு தருவார். ஜஸ்டிஸ் பண்ற தேவன்,
உனக்கு நீதியை வழங்குவார். பட் God is the judge. He puts down one and he exalts another. ஒருவனை தள்ளுவாராம், இன்னொருத்தர் என்ன செய்வாராம்? ஏற்படுத்துறாம். பக்கத்துல சொல்லுங்களேன், ஒருத்தரை தள்ள போறாரு, என்ன ஏற்படுத்த போறாரு? சவுல தள்ளுறாரு, இருதயத்தை கேட்டவனை ஏற்படுத்துறாரு. ஹே, ஆண்டவர் தாங்க நியமிக்கிறவர், ஆண்டவர் தான் உயர்த்துகிறவர். கர்த்தர் காரியங்களை வெற்றியாய் மாற்றுவார். கரங்களை உயர்த்தும் போது மீண்டும் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இந்த மாதத்தில் கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறார். December 2018 is an year of is a month of promotion, a month of exaltation, a month of victory, a month of raising up. உயர்த்துகிற மாதமாக இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை நடத்துவார். 1 சாமுவேல் 2:8 சொல்லுகிறது, அவன் குப்பையிலிருந்து ஒருவனை புழுதியிலிருந்து தூக்கி எடுத்து ராஜாக்களோடு அமர வைப்பார். எத்தனை பெற்றோர் நம்புறீங்க? நீங்க நினைக்கலாம், நாங்க வந்துட்டோம், வயசாயிடுச்சு. உங்க பிள்ளைங்களை கர்த்தர் ராஜா கூட அமர வைக்கிற காலங்களை நீங்கள் காணாமல் போக மாட்டீர்கள். நிச்சயமாகவே அந்த முடிவுகளை நீங்கள் காண்பீர்கள். கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். கர்த்தர் தாவீதை சாதாரண தன்மையிலிருந்து தூக்கி எடுத்து உயர்த்தினார். ஒரு அடிமை பெண்ணை குறித்து நேற்றைக்கு நம்ம சிந்தித்தோம். காலையில் சாதாரண ஒரு பெண்மணியாயிருந்த எஸ்தர் ராஜாவுக்கு முன்பாக வந்து நின்று ராஜ செங்கோலை நீட்டி தேவ தயவை பெற்றுக்கொண்டு காருண்யத்தின் இழுப்பினால் அவள் எதை வேண்டிக் கொண்டாலோ வேண்டிக் கொண்டதை நிறைவேற்றி கொள்ளும் தன்மையில கர்த்தர் எஸ்தரை நடத்தினார். வஷ்டி குஸ்தி போட்டார். வஷ்டிய கர்த்தர் குஸ்தி போட வச்சுட்டு எஸ்தரை நிக்க வச்சு அழகு பார்த்த தேவன். வஷ்டி ஊர்ல இருக்கிற பொம்பளைக்கெல்லாம் ஃபீஸ்ட் கொடுத்தா, ஆனா எஸ்தர் ராஜாவுக்கு பந்தி ஆயத்தப்படுத்தினார். எத்தனை பேர் மணவாளன் இயேசுவுக்கு முன்பாக பந்தி ஆயத்தம் பண்ணுவீங்க? வலது கை உயர்த்துகிற எஸ்தர்களே, இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். யார தள்ளுறாங்களோ எனக்கு தெரியாது, எந்த வஷ்டிய குஸ்தி போட வைக்கிறார்னு தெரியாது. தள்ளுகிறவரும் ஏற்படுத்துகிறவும் உன்னை இந்த மாதத்தில் ஏற்படுத்தி உனக்கு உரிய பங்கில் உன்னை அழகு பார்க்க நான் ஆராதிக்கிற தெய்வம் பெரியவராய் உன் குடும்பத்தில் எழுந்தருளுவார். உனக்கு சொன்னதை செய்து முடிப்பார். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நிறைய வருடங்கள் மோசேக்கு பின்னாடி பேக தூக்கிட்டு அசிஸ்டன்ட் பாஸ்டராக, செகண்ட் ஃபிடில் வாசிக்கிறவராக, யார் பார்த்தாலும் மோசே முன்னே ஜோஷுவா பின்னே, ஜோஷுவா பின்னே மோசே முன்னே என்று மட்டும்தான் இஸ்ரவேல் பார்க்க முடியுமான ஒரு நாள் வந்தபோது கர்த்தர் சொல்றாரு, நான் மோசையோடு கூட இருந்தது போல நான் உன் கூட இருப்பேன். இது மோசையின் காலம், ஆனா இது இப்ப ஜோஷுவாவே, உன்னை நான் உயர்த்தி உன்னை கொண்டு செய்ய வேண்டியதை செய்து முடிக்கிற என்னுடைய காலம். கையை தற்ற உயர்த்துற யாரேனும் நியூ லைஃப் சர்ச்சில் இருந்தா இதுவரைக்கும் பின்னாடி இருந்த இந்த மாதத்தில் கர்த்தர் மோசேயின் தூரங்களை தாண்டி கடந்து போகும் ஆற்றலை ஜோஷுவாவே உனக்கு தருவார். யார் அந்த இளைய மகன்? என் சத்தத்தை கேட்கிற உன்னை பார்த்து சொல்ல விரும்புகிறேன். So far you have been in the last place, but this month my God will raise you up. He will raise you up. He will raise you up. நீங்க முன்னாடி இருப்பீங்க. கடைசியா இருந்த நிறைய பேர் முன்னிலைகளை காண்பீர்கள். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? To promote or to raise up means to a place where it can be seen. நான் இப்படி இந்த மாதம் இப்படி உங்களை சொல்ல போறேன். எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல பந்தா பண்றதுக்கு இல்லை, ஆனா கர்த்தர் அதை செய்வாரு. உன்னை இதுவரைக்கும் எல்லாரும் எங்கேயோ பார்த்தாங்க, உன்னை ஆடுக்கு பின்னாடி பார்த்தாங்க, உன்னை எஸ்தர் அடிமை பெண்ணா பார்த்தாங்க. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? உன்னை மோசைக்கு பின்னாடி பேக் சுத்தறவனா பார்த்தாங்க. ஆனா இனி உங்களை பார்க்கிறவங்க பேக் பிடிக்கிறவனா அல்ல, அடிமை பெண்ணா அல்ல, மெய்ப்பெண்ணாக அல்ல. ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? தாழ்ந்தவனாக அல்ல. நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், அறிக்கை செய்கிறேன், டிக்ளேர் பண்றேன், டிக்ரி பண்றேன். இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை எல்லாரும் பார்க்கத்தக்க இடத்தில், எருசலேம் தலைநகரமா, அஹாசரஸ் ராஜாவின் அரமனையோ, ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பிரைஸ் தி லார்ட். உன்னை எங்க அமர வைத்து எல்லாரும் பார்க்க வைக்கக்கூடிய இடத்தில், கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் ஜெயம் வராது, ஜெயம் பரத்திலிருந்து வருகிறது. எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி டிசம்பர் மாதத்தில் கர்த்தரை நோக்கி கேட்பீங்க, பரத்திலிருந்து ஜெயம் வருவதாக? கேளுங்க, 3 முறை சொல்லுங்க, பரத்திலிருந்து ஜெயம் வருவதாக.
சொல்லுங்க, பரத்திலிருந்து ஜெயம் வருவதாக. சத்தமா, பரத்திலிருந்து ஜெயம். சொன்னவங்க மட்டும் கையை தட்டி வராமல் சொல்ல மாட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, இயேசுவே. Worship you, we worship you, Lord. Ha 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 ha.